அதனால அண்ணாமலை அவர்கள் போட்டியிடலைன்னா நிச்சயமாக அது இந்த கூட்டணிக்கு சற்று பின்னடைவாக தான் பார்க்கப்படும். ஏன்னா அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சாரம் மாதிரி திமுகவுக்கு எதிராக ஆயுதம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் திமுகவுக்கு எதிராக வைக்கின்ற வாதங்களை மாதிரி யாரால வைக்க முடியாது. அது எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், இல்லை ஏடிஎம்கில் இருக்க மற்ற தலைவராக இருக்கட்டும், இல்லை மற்ற கூட்டணியினராக இருக்கட்டும், யாராலையும் வைக்க முடியாது. அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு, அவர் கொடுக்குற டேட்டாவை மக்கள் நம்புறாங்க. இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போறாரு, கூட்டம் வருது. அது தானா வருதா இல்லை கூட்டிட்டு வர்றாங்களா அதெல்லாம் தெரியாது. ஆனால் நிச்சயமாக ஒரு கூட்டம் வருது. ஆனால் அந்த கூட்டத்தில் அவர் பேசுறாரு பாருங்க, அந்த விஷயத்தை எத்தனை பேர் பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் கேட்குறாங்க அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இப்போ ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறதா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறதுன்னு சொல்ல முடியாது, பேப்பரை பார்த்து படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை இவங்க இந்த திராவிட கோஷ்டிகள், இவங்க எல்லாரும் பேசுறதை விட நீங்கள் இணையதளத்தில் தேடி வேணா பாருங்க, அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்தா அதனுடைய வியூஸ் மிகப்பெரிய அளவில் இருக்கு. ஏன்னா எல்லாருமே பார்க்குறான், திமுக காரனே பார்க்குறான், ரசிக்கிறான். என்னையா இது, எல்லா விஷயத்தையும் அப்படியே சொல்லிட்டாரு அப்படின்னு திமுக காரங்களே பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களுடைய பேச்சுக்கு மிகப்பெரிய மதிப்பு தமிழக மக்கள் மத்தியில் இருக்கு.